வந்து வடசென்னை 2 வந்து முற்றிலுமா எல்லா கேரக்டரையும் தூக்கிட்டு இப்போ மணியண்ணன் பண்றதாக ஒரு ப்ராசஸ் இருக்கு. குட் பேட் அக்லி படத்துல வந்து ஒரு முக்கியமான கேமியோல சூர்யா அவர்கள் நடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. உண்மையா? கதைக்களம் வந்து வெளியாகிடுச்சு. பாஷா கதை மாதிரியே தான் இருக்குது. உண்மைங்களா? ஒரு ஜெயிலரு, ஒரு ஜெயில் சூப்பரண்ட், ஒரு டான், 3 பேர் கதை. பட் இது வந்து ஒரு கேங்ஸ்டார் கதை தான், அது மட்டும் தெரியுது. கார்த்தி அவர்கள் வந்து லோக்கிக்கு ஒரு கையில வந்து ஒரு காப்பு போட்டு விட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிட்டு போட்டிருக்காரு, டில்லி வில் கம் பேக் சூன் அப்படின்ற மாதிரி. லோகேஷும் ஒன்றும் டேட் கட்டிட்டு இருக்காரு. நான் வந்து ஒரு அமீர் கான் படம் நாங்க சீக்கிரம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, அமீர் கான் ஹீரோவா ஒரு ஹிந்தி படம் பண்றாரு. அந்த படம் முடிச்சுட்டு வரலாமா இல்ல கைதி பண்ணலாமான்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சூர்யா அவர்கள் கண்டிப்பா இடம்பெற வாய்ப்பு இருக்கு. ரோலெக்ஸ் கேரக்டர் இருக்கு, கண்டிப்பா இருக்கும். ஆனா லியோ வராது. நடிகரா இருக்கவங்களுக்கு ஒரு கட்டத்துல ஒரு போர் வரும். ஸோ நம்ம சொல்லி ஒருத்தர் எப்படி நடிக்கிறது, ரோஹி பாபு அவரை வச்சு ஒரு காமெடி படம் பண்றதுக்கு உண்டான ஒரு வேலையில் பண்ணிட்டு இருக்காரு. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திரை விமர்சகர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வெற்றிமாறன் அவர்கள் ஏதோ ரீசெண்டா ஏதோ பிரஸ் மீட்ல வடசென்னை 2 வந்து நான் இயக்க மாட்டேன், என்னோட அசிஸ்டன்ட் தான் இயக்க போறாரு, படத்துல தனுஷுக்கு பதிலாக வந்து மணிகண்டன் தான் நடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. இதை கேட்கும் போதே ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு. அந்த படத்துல வந்து வடசென்னை 2 வந்து முற்றிலுமா எல்லா கேரக்டரையும் தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா வேற ஒரு அந்த பேஸை மட்டும் வச்சுட்டு வேற கதை பண்ணி கென் நடிக்கிறதாக இருந்துச்சு. ஓகே, அது ஒரு ப்ராசஸ் போச்சு. ஆனா இப்ப மணியண்ணன் பண்றதாக ஒரு ப்ராசஸ் இருக்கு. பட் அதுவும் இப்போதைக்கு கிடையாது. ஓகே, இப்போ முழுக்க வாடிவாசல்ல பிஸியா இருக்காரு. ஓகே, வாடிவாசல் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் இந்த இயர் எண்டில் தான் வெற்றிமாறன் ஃப்ரீயா. அவருடைய பிளான் வரைக்கும் இந்த எண்டு, அது எப்போ வரைக்கும் எப்போ போகுது எப்போ முடியுதுன்னு தெரியாது. இதுதான் அவருடைய லைன் அப். ஆனா தனுஷ் அவரும் சேர்ந்து பண்றாங்க கண்டிப்பா. வடசென்னை 2வா இல்ல வேற படமான்னு தெரியல. ஆனா தனுஷும் வெற்றிமாறன் சேர்ந்து வேல்ஸ்க்காக ஒரு படம் பண்றாங்க. ஆனா வட சென்னைனாலே தனுஷ் இல்லாம எப்படி? ஏன்னா மணிகண்டன் தான் படத்துல வந்து ஹீரோவா போட போறதா பேச்சு வந்துச்சு. இல்ல அது ஒரு ரூமரா போயிட்டு ஆனா அது வந்து ஒன்னும் அபிஷியல். ரெண்டு வடசென்னை மணிகண்டன் மட்டும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கென் பேரும் அடிபடுச்சு. கென் எல்லாம் வச்சுட்டு ஜூனியர் மாதிரி ஒன்று பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணாங்க. பட் அதுவும் இல்லை. ஓகே, இப்போதைக்கு வடசென்னையில தான், அது வாடிவாசல்ல தான் பிஸியா இருக்காரு. ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு தான் யாரு வடசென்னை 2ல அப்படின்னா தனுஷும் வெற்றிமாறன் ஒரு படம் பண்றாங்க. இப்ப ரவி மோகன் அவர்கள் வந்து பேர் மாத்தினதுக்கு அப்புறம் நிறைய நல்ல படங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து இந்த 2 படங்கள் பராசக்தியும் அதுக்கப்புறம் கராத்தே பாபுவும் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து படத்தை இயக்க போறாரு, ஒரு புது படத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு யோகி பாபுவை வச்சு. ஸோ உண்மையில நடக்க வாய்ப்பு இருக்கு. ரவி மோகன் டப்புன்னு யாருன்னு ஞாபகம் இல்லை. அதனால அப்புறம் தான் ஜெயம் ரவி நம்ம சொல்லி 20 வருஷமா சொல்லி பழகிட்டோம். கரெக்ட். ரவி மோகன் ஒரு படம் பண்றாரு, ஒரு காமெடி படம் ஒன்று பண்றாரு யோகி பாபு வச்சு. பட் ஒரு நடிகரா இருக்கவங்களுக்கு ஒரு கட்டத்துல ஒரு போர் வரும். போறோம், நடிக்கிறோம், மேக்கப் போறோம், நம்ம இப்ப டைரக்ஷன் சொல்லி கொடுக்குறது, நம்ம சொல்லி ஒருத்தர் எப்படி நடிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்கு போல. யோகி பாபு அவரை வச்சு ஒரு காமெடி படம் பண்றதுக்கு உண்டான ஒரு வேலையில் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார். இப்போ நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கிறது வந்து ப்ரொமோஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் கிட்ட ரீச் ஆகி நல்ல பேர் வாங்க ஆரம்பிச்சு மக்களும் கூட்டமா வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரீசெண்டா மர்மர்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணி இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டலாம் சொல்லி அவங்க ஃபேக்காக ப்ரொமோஷன்லாம் கொடுத்து மக்களை வந்து தியேட்டருக்கு வர வைக்கிறாங்க. வந்து பார்க்குற மக்கள் வந்து ஏமாந்து போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அந்த மொத்த டீம் மேலேயே வச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படி ஒரு படத்தை ஓட வச்சிட முடியாது. அந்த படம் ஓடிச்சா பெருசா போல. அப்புறம் எப்படி ஓடும்? இன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்சருங்கிறது எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் தான். சோஷியல் மீடியா யூஸ் பண்ற எல்லாருமே ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். அவர் ஒரு ட்விட்டர் போடுறாரு, ஒரு வீடியோ ஒரு போஸ்ட் போடுறாருன்னா அது போய் சேர்ந்துடும். இதே மாதிரி எல்லாருமே அப்படிங்கும் போது ஒரு தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர் மட்டும் வச்சு அந்த படத்தை ஓட வச்சிட முடியாது. அப்படி பண்ணால் அவங்க தான் காசை விட்டு போக வேண்டியதான். 50,000லேருந்து இன்னும் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இன்ஃப்ளூயன்சர். ப்ரொமோஷனுக்கு 50,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. அப்போ நீங்கள் நம்பி படத்தை எடுக்கிறத விட்டுட்டு இன்ஃப்ளூயன்சர் நம்பி படம் எடுத்தீங்கன்னா, கதையை நம்பி விட்டுட்டு இன்ஃப்ளூயன்சர் நம்பி படம் எடுத்தீங்கன்னா எப்படி ஓடும்? அந்த படமே எப்படி ஓடிச்சா இல்லையா? ஒன்றும் கிடையாது. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட இவங்களுக்கு கொடுத்த காசு சேர்த்து தான் நஷ்டம். மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. படம் இல்லைன்னா அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு வெளியே வந்து போட்டுறாங்க. அவங்களுக்கு படத்தை பற்றி வெளியில் சொல்கிறதுக்கு நிறையா எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. எதுலேயே அவங்கள போட்டாங்கன்னா படம் உங்களுக்கு அப்படி ஸ்பிளிட் ஆகிட்டே வரும். அதனால ஒரு படத்தை ஓட வைக்க முடியாது. அது தப்பான விஷயம்.
எந்த தயாரிப்பெல்லாம் செய்யாதீங்க. ஓகே. பட் இருந்தாலும் ஒரு மொக்க படமாக இருந்தாலும் சரி, இந்த படம் நல்லாவே இல்லைனாலும் சரி, இந்த ரிவ்யூவர்ஸுக்கும் ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கும் வந்து பேமெண்ட் தந்து பண்ணுற விஷயங்கள் இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. எனக்குலாம் இல்லை. எனக்கு உங்களுக்குலாம் இல்லை. எனக்குலாம் இது வரைக்கும் எவனும் கொடுத்ததில்ல. எனக்கு ப்ரீவியூ கூட கூப்பிட மாட்டாங்க. அது வேற விஷயம். ஓகே ஓகே. நம்ம கழிவுகளை ஊத்துறோன்ற ப்ரீவியூ கூட கூப்பிடுறதில்ல. அது வேற விஷயம் வச்சுங்க. இப்போ என்னன்னா கொடுக்குறாங்க. சில பேர் ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க. வேட்டையன் படத்துக்குலாம் ஒரு இன்னொரு ரிவ்யூவர் வந்து நேரம் லைக்காவுக்கே ஃபோன் பண்ணி அங்கே பெரிய தகராறு நடந்துச்சு. பணம் கொடுக்கலன்னா அவங்கள வந்து காலி பண்ணுவேன். இப்போ இந்த ரிவ்யூ போடுறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரொம்ப ஜெனுவனாக போடுவாங்க. ஆமாம். அவங்க யாருமே எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆட்கள் வந்து யார்ட்டையும் பணம் வாங்குறதில்ல. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் வாங்குவாங்க. அவங்க எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்கன்னா மொக்க படமாக இருக்கும். படத்தை அந்த படத்தில் பின்னிட்டாயான், ஊற்றிட்டாயான், கிழிச்சிட்டாயான், என்னம்மா பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு ரிவ்யூ போடுவாங்க முதல் நாள். கரெக்ட். ஒரு 3 நாள் கழிச்சு இதெல்லாம் அப்படி பண்ணியிருக்கலாமோ, இதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம், அந்த விஷயத்தை அப்படி பண்ணியிருக்கலாம். அப்படி நைட்டு ஃபுல்லாக சரக்கப்பட்டு ஸ்பேஸில் உட்காந்து ஏதாவது கத்திட்டு இருப்பானுங்க. யாரும் சொல்கிறாங்க தெரியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி குரூப் வந்து காசை வாங்கிட்டு இந்த வேலையை தான் பண்ணுறது. இதே வேலை தான். ஆனால் இது ரொம்ப நாளைக்கு அவங்களால பண்ண முடியாது. நம்பகத்தன்மை போயிடும். அப்போ நான் வந்து விடாமுயற்சி படம் வரப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. படம் பார்த்துட்டு வந்து எனக்கு படம் வந்து நிறையா விமர்சன ரீதியாக என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு தோணுச்சு. நான் வந்து அந்த படத்தை வந்து இருக்கிற உண்மையை என்ன படம் பார்த்தோமோ அது உண்மை என்னங்கிறத நம்ம பேசணும். பட் அஜித் ரசிகர்கள் வாங்கிருக்கோம் இந்த படத்தை நீங்கள் ஏன் அப்படி தப்பாக விமர்சனம் தப்பா கடைசியில் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் சில பேர் அந்த ரசிகர்களை பூஸ்ட் பண்ணுறதுக்காக, வியூஸ் வர்றதுக்காக, இந்த படத்துக்கு என்னையா குறை, இந்த படத்தை யாரையா இது பண்ணுறா அப்படி இப்படின்னு ஓட்டு அந்த படத்தை பில்டப் பண்ணி அந்த வியூஸ் வர்றதுக்காக, அந்த ரசிகர்களை டெம்ப்ட் ஏற்றுறதுக்காக பண்ணாங்க. இப்போ நீங்கள் அவங்களாம் எங்கே போவாங்க? அந்த படத்தோட ரிசல்ட் என்ன? அப்போ நாளைக்கு அந்த வேற ஒரு படத்துக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணினா உங்களை யார் நம்ப மாட்டாங்க. அப்போ அது அவங்களால வந்து ரொம்ப நாள் வந்து அதில் ஸ்டே பண்ண முடியாது. ஓகே. அதே மாதிரி குட் பேட் அக்லி படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேமியோவில் சூர்யா அவர்கள் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. உண்மையா? இல்லை, அது தவறான தகவல். அதில் படமே முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி செய்திகள் அந்த மாதிரி சர்ப்ரைஸாக வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அது மாதிரி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஓகே. இந்த குட் பேட் அக்லியோட கதைக்களம் வந்து வெளியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கேட்கும்போது ஒரு பாஷா கதை மாதிரியே தான் இருக்குது. உண்மைங்களா? நிறையா சொல்கிறாங்க அந்த கதை. ஒருத்தவங்க கற்பனைக்கும் ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதையை வச்சா 4 படம் எடுக்கலாம் போல. ஜெயிலரு, ஒரு ஜெயில் சூப்பரண்ட்டு, ஒரு டான், 3 பேர் கதை அப்படின்னு இன்னொரு கதை சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு கேங்ஸ்டார் கதை தான். அது மட்டும் தெரியுது. மற்றபடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுறப்ப அந்த மாதிரி கதை பண்ணுறது ஒரு எவர்கிரீன் ஃபார்முலா. ஓகே, அதைத்தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கூலி படத்தோட டீசர் வந்து லோகேஷ் கனகராஜ் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறதா வந்து ஒரு சின்ன ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் வரவே இல்லை. உண்மையிலேயே டீசர் எப்போ வரப்போகுது, என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்? படம் முடிஞ்சிருச்சு. இவர் ஜெயிலர் படத்துக்கு போயிட்டாரு. ஜெயிலர் 2 ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு சென்னையில். ஒன்றும் அந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கவே இல்லை. ஓகே ஓகே. அநேகமாக ஒரு ரெஸ்ட்டில் இருக்கார். லோகேஷ் கனகராஜ் கண்டினியூவாக ஷூட் பண்ணதுனால ரெஸ்ட்டில் இருக்காரு. இப்போ லோகேஷ் கனகராஜ் பர்த்டே முன்னிட்டு கார்த்தி அவர்கள் வந்து லோக்கிக்கு ஒரு கையில் வந்து ஒரு காப்பு போட்டு விட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிட்டு போட்டிருக்காரு, டில்லி வில் கம் பேக் சூன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அடுத்து இந்த கூலி முடிச்ச உடனே வந்து கைதி 2 தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆமாம், கைதி 2 தான். ஓகே, கைதி 2 தான் இப்போ இமீடியட்டாக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஆனால் என்னன்னா லோகேஷும் ஒன்றும் ஒரு டேட் கட்டிட்டு இருக்கிறாரு. நான் வந்து ஒரு அமீர் கான் படம் ஒன்று அங்கே சீக்கிரம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. அமீர் கான் ஹீரோவா ஒரு ஹிந்தி படம் பண்றாரு. ஓகே ஓகே, பண்றாரு. அந்த படம் முடிச்சுட்டு வரலாமா இல்லை கைதியை பண்ணலாமான்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இவருக்கும் ஒரு லைனப் இருக்கு. இப்போ இந்த டானாக்காரன் இருக்காரு இல்லையா, அந்த டைரக்டர் தமிழ், அவரு ஒரு படத்தில் நடிக்கிறார். ஓகே, கார்த்தி. அந்த படத்தினுடைய வேலையில் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த படத்தை முடிச்சுட்டு வந்து 2 பேரும் ஜாயின் பண்றாங்களா, இப்போ இந்த கைதி 2 முடிச்சுட்டு திருப்பி அங்கே 2 பேர் வேற பக்கம் போறாங்களான்னு தெரியல. பட் அதை பேசிட்டு இருக்காங்க. ஆனால் கைதி 2 வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து சூர்யா அவர்கள் கண்டிப்பாக இடம்பெற வாய்ப்பு இருக்குது. ரோலெக்ஸ் கேரக்டர் இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். ஆனால் லியோ வராது. நீங்கள் எல்சியில் கொண்டு வரதுக்கு பார்க்குறீங்க, எல்சியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி.